பரத், திருச்சி 7/12/2002 2:28 AM. எனக்கு தீர்க்க ஆயுள் உண்டா? சுக்கிரன் பாபத்துவம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுக்கிரன் எப்படி கெடுவாரு? சனி செவ்வாய் ராகுவோட அமைப்புகள்ல குறிப்பா சனியோட சேரும்போதும் ராகுவோட சேரும்போதும் அவர் கெடுவார். சரிங்களா? தனுசு ராசி பூராட நட்சத்திரம். ஓகே, எங்கெங்க கேட்டாரு? அட போங்கங்க. சரி, ஜாதகத்துல லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிற அருமையான ஜாதகம்ங்க. யாருங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? சரி, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படியே 2ஆம் இடத்துல. இந்த ஜாதகத்துல ஒரே ஒரு விஷயங்க, 2 செவ்வாய் பார்க்கறது தவறு தான். நீங்க கன்னி லக்னம், ஆமா கன்னி லக்னம் 7 டிசம்பர் 2002. மோஸ்ட்லி இந்த கேள்வி கேட்டீங்கனாலே பாதி ஜோசி உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம், மிச்ச விஷயத்துல குழம்புறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும் பிரதர். லக்னாதிபதி வலுத்து, லக்னம் இந்த ஜாதகத்துல வலுத்திருக்கா, லக்னம் வலுக்கல, அதாவது லக்னத்துக்கு எந்த விதமான சுபர் தொடர்பு இல்லை. ஆனாலும் இந்த இடத்துல உச்ச குருவினுடைய கிட்டத்தட்ட இந்த உச்ச குருவினுடைய 6-9 டிகிரி பார்வையில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி அவரே உச்சனுடைய வீட்டில் இருக்காரு, தன்னுடைய 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. லக்னாதிபதி பலம் வந்துருதா? சரி, அப்படியே கீழே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வரக்கூடாதுங்க. செவ்வாய் தசை வந்ததுலேருந்து 2022 நீங்க நல்லா இல்லை பிரதர். ஈவன் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சாச்சு, ஆனாலும் நீங்க நல்லா இல்லை. எப்போ வரைக்கும் நீங்க நல்லா இல்லை? செவ்வாய் தசையில குரு புத்தி 11ஆம் இடம் செயல்பட்டாச்சு. செவ்வாய் தசையில சனி புத்தி, செவ்வாய் தசையில சனி இங்க 10ஆம் இடத்தோட தான் இருக்கிறாரு. செவ்வாய் தசையில ராகு ஒரு மாதிரி டல் பண்ணும். நீங்க கவலைப்பட வேண்டியது செவ்வாய் தசையில ராகு புத்தி. செவ்வாய் தசையில ராகு புத்தியில ஒரு மாதிரியான அமைப்புகள்ல தந்தை சம்பந்தப்படுறது, பார்ட்னர்ஷிப் மாதிரியான சில விஷயங்கள் அப்படியே டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. அது நீங்க கவலைப்பட வேண்டிய இடம். செவ்வாய் தசை முழுக்க உங்களுக்கு டல்லு தாங்க. ஆனாலும் செவ்வாய் தசையில சுக்கிரன் புத்தி அமைப்புகள்ல நல்லது தொடங்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஓகே, அவரு 8ஆம், ஓகே, இந்த ஜாதகத்தை நீங்க ஆக்சுவலி ஒரு இதாவே எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்தோட விஷயம் என்னன்னா, செவ்வாய் இந்த இடத்துல 8ஆம் இடத்தை ஆயுள் பாவகாதிபதியா, அதான் ஆயுளுக்கு ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய இவர் யாரு? செவ்வாய். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எந்த மாதிரியான அமைப்புகள்ல டிஸ்டர்ப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான கெடு அமைப்புகளும் இல்ல. செவ்வாய் பாபத்துவமாவே இல்லைங்க, சுக்கிரன் பாபத்துவமாவே இல்லைங்க, மங்கள யோகத்துல அருமையான அமைப்புகள்ல இருக்காரு. ராசிநாதன் வலுத்திருக்கிறாரு, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கறது செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் திருமண வாழ்க்கையில தாமத்திய அமைப்புகள்ல டல் இருக்கும் பிரதர். ஓகேங்களா? ஆனாலும் உங்க ஜாதகத்துல பெரிய கவலை அமைப்புகள்லாம் இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு அப்படியே ராகு தசையில அற்புதமான அமைப்புகள் இருக்கும். இந்த இடத்துல ரிஷப ராகு சுக்கரனோட சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை அப்படியே இந்த ராகு எடுத்து செஞ்சு பிற்பகுதி வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. முதல் அமைப்புகள் இந்த செவ்வாய் தசை முழுக்க நல்லா இருக்காதுங்க. ஆனா அதுல கூட இந்த செவ்வாய் முதல்ல 8ஆம் வீட்டு பலனை செய்து பிற்பகுதியில் அவர் 3ஆம் வீட்டு பலனை செய்வார், கண்டிப்பா செஞ்சே தீரணும். ஆனாலும் மங்கள யோகத்தில் இருக்கிறனால இந்த சுக்கிரன் அப்படியெல்லாம் இல்லைங்க. சாரி, இந்த செவ்வாய் அந்த அமைப்புகளில் செவ்வாய் அமைப்புகள், அதாவது செவ்வாய் தசை முடிகிற மட்டும் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்படுற விஷயத்த ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவார். அதாவது குடும்பம் அமைவதை, திருமணம் அமைவதை அப்படி இப்படின்ற மாதிரியான சில இடத்த டிஸ்டர்ப் பண்ணுவாரே தவிர அதுலேயும் மோசமாக கெட்டு போயிட்டீங்க அப்படியும் இல்லைங்க, நல்லா தாங்க இருப்பீங்க இந்த ஜாதகத்தில். சரிங்களா? சுக்கிரன் சுத்தமாக கெடவே இல்லை. அவர் பிருகுமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி பொண்ணையும் கன்னி பையனையும் ஒரு ரூமில் நல்ல ஒரு 16-17 வயசுலேருந்து 20 வயசு பிள்ளைங்க 2 பேரும் அனுப்பி வச்சா ஒரு ரூமில் எப்படி இருப்பாங்களோ, எந்த மனநிலையில் இருப்பாங்களோ அந்த மனநிலையில் உங்களோட சுக்கிரனும் செவ்வாயும் இருப்பாங்க. அந்த அமைப்புகள் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளில் வெளிப்படும். குறிப்பாக ராகு தசை ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா?